வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ட்ரேடிங் வியூவில் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக என்னுடைய ஒன் ஆஃப் தி மெக்கானிசம் இண்டிகேட்டர் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஆப்ஷனுடைய அடிப்படை மெக்கானிசமை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலமாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரலாம். எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மேலே போனால் பயம் வருது, கீழே வந்தால் பயம் வருது, ட்ரேட் எடுத்தால் பயம் வருது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் மெக்கானிசம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் பயம் இல்லாமல் ட்ரேட் அப்படிங்கிறதே பண்ண முடியும். ஓகேவா? சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் 2 டேஸ் என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கம்யூனிட்டியில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா அரௌண்டு 950க்கு கொடுத்துருந்தோம். ஆன் மண்டே பேங்க் நிஃப்டி ஷார்ட் கவரிங் ரேலி பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தோம். கரெக்டாக ஒரு 10:37 இருக்கும். அப்போ 9:50 AM கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சரி, 10:50 AM. ஸோ இதுதான் 10:50 எக்ஸாக்ட். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக 10:50 அப்படிங்கிற கேண்டில். மார்க்கெட் ஃபுல்லாக கீழே விழுந்துட்டே இருந்தது. கரெக்டாக இங்கே வந்த உடனே ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி, புல் பேக், ஷார்ட் கவரிங், கொஞ்சம் புல் பேக், ஷார்ட் கவரிங். ஸோ எல்லா ஷார்ட்டுமே கம்ப்ளீட்டாக இந்த டைம் டியூரேஷனில் கவர் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10:50. ஸோ இதுதான் ஒரு ஒரு அட்வான்ஸாக நம்ம மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பச்சை கேண்டல்னா பையி, சிவப்பு கேண்டல்னா செல்லு அப்படிங்கிற டீட்டெயிலை தாண்டி எங்கே பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க, எங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி நமக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடம் வருது அப்படின்னா அங்கே ஆப்போசிட் சைடில் யார் இருக்காங்க, அது எப்படி மூவ் ஆகும், இப்படிங்கிற மாதிரி A to Z மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் ட்ரேடிங். ட்ரேடிங் எப்போ வேணாலும் பண்ணலாம். நமக்கு அந்த கேம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா பயம் இல்லாமல் அந்த கேமை விளாட்லாம். ஸோ இதுதான் ஒரு கேமுக்கான ஒரு ரூல். இப்போ செஸ் விளையாடும்போது நமக்கு ரூல்ஸே தெரியல அப்படின்னா எந்த காயின் நவுத்துறதுன்னு கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு தான் இருப்போம். அதே எந்த காயினுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக நவுத்திடுவோம் இல்லையா? ஸோ அதே தான் சேம் ப்ராசஸஸ் அப்ளிகபிள் இந்த மார்க்கெட்லேயும் அதே தான். சரிங்களா? ஸோ அதோடைய அடிப்படை ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் இது அப்டேட் பண்ணியிருந்தோம். அடுத்தது என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஓகே. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இது நான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சம்டைம்ஸ் ஒரு லெவல் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த லெவல் இப்போ ஒரு நம்பராக கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 45,000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, 45,000லேருந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒன் சைட் மூவ் பாசிபிள் அப்படின்னா நார்மல் யூசர் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. மெக்கானிசம் ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? அந்த மெக்கானிசம் எல்லாமே தனி. இப்போ மெக்கானிசம் தெரியாதவங்க இல்லை நார்மலாக புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 45,000லேருந்து நல்லா மேலே போயிடும் இல்லை கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கிருந்து ஒரு 1 minute கேண்டில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கேண்டில் வச்சுக்கோங்க. 3 கேண்டிலுக்கு மேலே பிரேக் அவுட் அப்படின்னா பையி, 3 கேண்டிலுக்கு கீழே பிரேக் டவுன் அப்படின்னா செல்லு. ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் லாஜிக்கும் ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ இது என்னுடைய ஒரு சஜஷன். அப்புறம் ஒரு ஜோன் மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த மார்க்கெட்டில். அது சப்ளை அண்ட் டிமாண்டை தாண்டின ஜோன்ஸ். ஓகேவா? இது டைமிங் ரிலேட்டடாக ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜோன் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹேமர் பேட்டர்ன் வருது அப்படின்னா அந்த ஹேமர் பேட்டர்னுக்கு நம்ம வாங்கலாம். இதே ஒரு இன்வெர்டட் ஹேமர் வருது அப்படின்னா அந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னுக்கு நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேசிக் ரூல். இதே ஹேமர் பேட்டர்ன் நல்லா இப்படி ஒரு பெரிய விக்கு போட்டுட்டு இப்படி வருதுன்னா இது வாங்கக்கூடாது. இது ஹேமர் பேட்டர்னே கிடையாது.
ஹேமர் பேட்டர்னுக்கு வந்து இந்த விக்கு வந்து 1:2க்கு மேல இருந்தாலே ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஐ மீன் இந்த மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அப்படியே மேல போயிராது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜோன பொறுத்தவரைக்கும் அப்படியே மேல போயிராது. இந்த மாதிரி பேட்டர்ன் எங்க போகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து இந்த ஹேமர் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்து எங்க வேலை செய்யணும், எங்க வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தம்ப் ரூலே இருக்கு. ஸோ அந்த ரூலுக்கு ஏத்த மாரி நான் குடுக்குற அந்த சில ஜோன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜோனுக்கு மட்டும் இந்த ஹேமர் பேட்டர்ன், சின்ன ஹேமர் பேட்டர்ன வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மூலமா நம்மனால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஸோ இது ஒரு சஜஷன் குடுத்திருந்தேன். அடுத்ததா வந்து என்ன குடுத்திருந்தேன் அப்படின்னா வந்து, அதான் ராலி வந்து எக்ஸாக்ட்டா 10:50 குடுத்திருந்தோம் நம்ம. ஸோ 10:49 30 செகண்ட்ஸ்லயே வந்து அந்த ஷார்ட் கவரிங் ராலி அப்படிங்கிறது வந்து இருந்தது. அப்புறம் வந்து பிரேக் அவுட் ஏரியா. இந்த பிரேக் அவுட் ஏரியா வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆச்சு. கூகுள் மேப் படி நீங்க கூகுள் மேப் யூசரா இருந்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் ஏரியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா வந்து என்ன குடுத்திருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வந்து நான் வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணல, வாட்ச் பண்றேன். ட்ரேட் பண்ணல, வாட்ச் பண்றேன். வாட்ச் பண்றேன், வாட்ச் பண்றேன். இப்படி வாட்ச் பண்றவங்க வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுவீங்க. நீங்க ஏன் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதுதான் உண்மை. உங்ககிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. அதனால நீங்க வாட்ச் பண்றீங்க. ஓகே. இதே இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேட் பண்றியோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீ லாபத்துல தான் இருப்ப. அப்படிங்கிற மாரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா, ஸோ அதெல்லாமே வர வைக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு நீங்க தான் வொர்க் அவுட் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 10 ட்ரேடுல நம்ம 5 ட்ரேடு லாஸ் பண்றோம். 5 ட்ரேடு லாஸ் பண்றோம். 5 ட்ரேடு சக்சஸ் பண்றோம். ப்ரொவைடட் நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரேஷியோல இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ரிஸ்க் வந்து ரூ. 100 வைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ரிவார்டு அட்லீஸ்ட் ஒரு ரூ. 200 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ரிஸ்க் ரூ. 100 இருக்கு. என்னுடைய ரிவார்டு வந்து ரூ. 200 அப்படின்னா, நீங்க 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் சக்சஸ் பண்ணி 5 ட்ரேடு லாஸ் பண்ணால் நீங்க ஃபெயிலியரா இருப்பீங்களா? இல்ல இல்லையா? ஸோ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம ட்ரேடு பண்ணுனா லாஸ் ஆகும். ஆனா 10 ட்ரேட் பண்ணுனா நம்ம லாஸ் ஆக மாட்டோம். அப்படிங்கிற அந்த மனநிலை வரணும். அது வந்தா மட்டும்தான் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து ஓகே, நம்மளால முடியுது, சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 50 to 100 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கணும். ரிஸ்க் 100 ருபீஸ் ரிஸ்க் வைக்கணும். பயம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறவங்க. ஏன்னா நம்மளால ரூ. 100 சம்பாதிக்க முடிஞ்சாதான் நம்மளால 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எலிஜிபிள். நம்ம ரூ. 100 நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கறத தவிர ஆக்ஷன்ல இருக்கணும். அந்த ஆக்ஷன் அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன ஒரு மார்ஜின்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக இது ஒரு இம்பார்ட்டன்டா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது வந்து ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே நேத்து நேத்து வந்து ஒரு சின்ன போல். அந்த போல்ல வந்து மார்க்கெட் புல்லிஷா பியரிஷா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு பதில் என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பியரிஷ் புல்லிஷ் ரெண்டுமே ஃபைட். நான் புல்லிஷாவும் இருக்க மாட்டேன், பியரிஷாவும் இருக்க மாட்டேன். பாதி பேர் புல்லிஷ், பாதி பேர் பியரிஷ். ஸோ இது வந்து வந்த ரிசல்ட். ஸோ உடனே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒன் சைடு மூவ் வந்து பாசிபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். ஃபைனலா மார்க்கெட் ப்ரீ ஓப்பனிங் முடிஞ்ச உடனே டுடே ஜாக்பாட் டே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி டுடே ஜாக்பாட் டேங்கிறது நான் என்னைக்கு கொடுத்துருக்கேன்னு போய் பாருங்க. இதே நம்ம கம்யூனிட்டியில நான் என்னைக்கு டுடே இஸ் தி ஜாக்பாட் டேன்னு கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஸோ அந்த ஜாக்பாட் ஸோ அந்த ஜாக்பாட் டே டுடே இஸ் தி ஜாக்பாட் டே அப்படிங்கிறது வந்து நேத்து கொடுத்துருந்தேன் நான். எப்போனா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் மேப்ல வந்து கேப் தியரி அப்படி வரவே இல்லை.
உடனே வந்து மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவ் ஃபால்னு ஆகுது. இப்போ இந்த ஃபாலுக்கு வந்து ட்ரேட்ஸ் எக்ஸாக்டா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். பட் இந்த பட்டுன்னு நான் சொல்றேன் எதுக்கு அப்படின்னா, நேத்து நடந்த அந்த மார்னிங் செல் ஆஃப் வந்து ரெண்டு விதமா பண்ண முடியும். ஒன்னு வந்து இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். டெக்னிக்கல் நாலேஜ் சும்மா ஒரு கேண்டில் வந்துச்சு கீழே விழுந்துருச்சு அதெல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அங்க ஒரு 1 ஹவர்ல இன்வெர்டட் ஹேமர் வந்துச்சு சார், கீழே வந்துச்சு சார். அங்க 1 ஹவர் இதுல இது வந்துச்சு, அது கீழே வந்துச்சு. என்னுடைய மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆச்சு, கீழே விழுந்துச்சு. இது எல்லாமே பொய். அது எதுவுமே நிஜம் கிடையாது. டெக்னிக்கலா கன்விக்ஷன் நமக்கு வேணும். இந்த மெக்கானிசம் மூலமா தான் அது கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மெக்கானிசம் திரும்பி ஃபியூச்சர்ல வந்தா கண்டிப்பா கீழே விழுகும். ஸோ இந்த மெக்கானிசம் அப்போ நம்ம காஷனா இருக்கணும். இதுதான் உண்மை. இப்போ இந்த மெக்கானிசம் அப்படிங்கிறது படிச்சா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ இது வந்து மெயின். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தாலே நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து 1 crore எடுத்ததுக்கு சமம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட்டே பண்ணாட்டி கூட நம்ம ப்ராஃபிட் எடுத்ததுக்கு சமம். அதுதான் நாலேஜ் மட்டும்தான். ஸோ நாலேஜ் இஸ் பவர். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து இன்னொரு விதம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அது எப்படி அப்படின்னா வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எடுத்தோன்னே அதை பண்ண முடியாது. சின்ன ரிஸ்க்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சின்ன ரிஸ்க். எப்பவுமே என்ன மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் ஏன் ரிஸ்க் சின்னதுப்பா, எனக்கு ரிவார்டு நான் ரிஸ்க் எடுக்கிறத விட பெருசுப்பா, இப்படிங்கிற மைண்ட் செட் எப்பவுமே இருக்கணும். அந்த மைண்ட் செட் மட்டும் என்னைக்குமே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிடக்கூடாது. நம்ம உள்ள என்ட்ரு ஆயிருவோம். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் நமக்கு அகேன்ஸ்டா போன உடனே நம்ம ஸ்டாப் லாஸ் இப்படி நவுத்தி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்க எப்படி நவுத்துறீங்களோ அதை விட டார்கெட்டை கீழே நவுத்தணும். ஸ்டாப் லாஸை மட்டும் நவுத்தி மேலே எடுத்துட்டு போனீங்கன்னா அடி வாங்கும்போது அந்த வலி வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸை மட்டும் சேஞ்சே பண்ணக்கூடாது. டார்கெட்டை சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் பண்ணீங்க அப்படின்னா. அப்புறம் எக்ஸாக்டா நிஃப்டியோடைய கடைசி சப்போர்ட் 24756 அப்படின்னு 939க்கு கொடுத்துருந்தோம். நிஃப்டியோடைய கடைசி சப்போர்ட் 939க்கு கொடுத்துருந்தோம். அதுலயும் ஒரு பியூட்டி என்னன்னா அந்த ஸ்டாப்ல அந்த சப்போர்ட்டை டச் பண்ணாம அதுக்கு கிட்ட வந்துட்டு மார்க்கெட் மேல போனா உடனே சப்போர்ட் டச் ஆகல, கண்டிப்பா அது கீழே தான் வரணும். இட் ஷுட் கம் டவுன். ஓகேவா? இது கண்டிப்பா கீழே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வியூவையும் நீங்க பார்த்துருங்க. நிஃப்டி இதுதான் அந்த நிஃப்டி. நிஃப்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா அரவுண்டு இந்த ஏரியா இருக்கும். ஓகேவா? இந்த ஏரியாவில் தான் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இவன் கீழே தான் வரணும். அதுவும் இந்த லோ ஃபர்ஸ்ட் 58 வச்சிருந்தான் லோ. ஸோ இந்த 58 லோ வச்சிருக்கும் போது இவன் இங்கிருந்து மேலேருந்து கீழே தான் வரணும், சப்போர்ட்டை டச் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ இங்கிருந்து நேராக இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா டச்சு. ஓகேவா? எக்ஸாக்ட் நம்ம மெசேஜில் சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி எக்ஸாக்டா. ஸோ அந்த எக்ஸாக்ட்டுக்கு மீனிங்ஃபுல்லாக வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட்டு. ஸோ இங்கிருந்து புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30% இங்கே ஒரு கிராக்கு. ஸோ இங்கிருந்து ரெக்கவரி, கால் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு ரெக்கவரி. ஸோ ஒரு புல் பேக்கு, அப்புறம் கம்ப்ளீட் ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்தது. இந்த இடத்துல என்னால் அப்டேட் நான் பண்ணலை. பட் இங்கே ஒரு டைமிங் வந்து சிங்க் ஆச்சு. பட் அதை நான் வந்து அப்டேட் பண்ணலை.
ஏன்னா போதும் இன்னைக்கான ஜாக்பாட் போதும் அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து நடந்தது. ஸோ இது வந்து வித் டைமிங் ரெக்கார்ட்ஸோட வாட்ஸ்அப் ரெக்கார்ட்ஸோட கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ண விஷயம். ஸோ ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இது வந்து யூடியூப்பில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் இன் திஸ் மார்க்கெட், நாட் ஓன்லி இன் மார்க்கெட், இன் எவ்ரிவேர் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.